பெரியவா சரணம். நம்ம இந்த யூனிவர்சிட்டியில் நம்ம டாக்குமெண்ட்ரியை கண்டினியூ பண்ணுறோம். அப்படியே இதில் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான இடம். இது வந்து சில்பகலா சாஸ்திரத்தை பெரியவா எப்படி பராமரிச்சிருக்கா அதை பற்றி நம்ம விலாவரியாக தெரிஞ்சுக்க போகிறோம். சில்பசாஸ்திரம்னா என்ன, ஆகமம்னா என்ன, என்னெல்லாம் புஸ்தகத்தை பேஸ் பண்ணி இவாள்லாம் அந்த சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்குறா, பெரியவா எப்படி இந்த காலேஜை ஆரம்பித்தா, இதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இதே யூனிவர்சிட்டி எனாத்தூர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வமகாவித்யாலய யூனிவர்சிட்டிக்குள்ளேயே, அந்த கேம்பஸ்குள்ளேயே சில்பசாஸ்திர கல்லூரியும் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணா, அந்த பெரியவா வந்து இந்த காலேஜை எப்படி ஆரம்பித்தாங்கிறத சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயை வச்சு எப்படி நடத்துகிறா, பாடம் எப்படி நடத்துகிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கரா. ஆதிசங்கர பரம்பராகத மூலாம்நாய சர்வஜ ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டத்தின் கீழ் இயங்கி வரும் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வமகாவித்யாலயா எனும் நிகர்நிலை பல்கலைக்கழகம் 1993 மகாபிரிவா வந்து இந்த இடத்த பழங்காலத்தில் எப்படி நலந்தா, தக்ஷசிலா, விக்ரமசிலா போன்ற பல்கலைக்கழகங்கள் மாதிரி இந்த இடத்த கட்டிகாஸ்தானம்னு பெயரில் பிரிவா இந்த இடத்த கண்டுபிடிச்சி சொன்னான். இது மாதிரி தாளகுண்டா இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் நிறையா கிரந்தங்கள்லாம் இந்த இடம் வந்து கட்டிகாஸ்தானமாக இருந்தது. நிறைய ராஜாக்கள் தன்னுடைய குருவோடு இருந்து இங்கே அத்தியனம் பண்ணிட்டு போனதாகவும் நம்மக்கிட்ட சாட்சிகள் கிடைக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல மகாபிரிவாளோட நினைவிலேயே புது பிரிவா ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி மகாசுவாமிகள் இந்த இடத்துல ஸ்ரீ சந்திரசேகரன் சரஸ்வதி விஸ்வமகாவித்யாலயான்னு ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியை உண்டாக்கினா. இன்றைக்கும் இன்றைய தினமும் கல்ச்சரல் அண்ட் ஹெரிட்டேஜ் விஷயங்கள் நிறைய நடந்துட்டுருக்கு. அதில் ரொம்ப பாரம்பரியமான விஷயம் இந்த சிற்ப கலாசாலை. இந்த சில்பசாஸ்திர பாடசாலைங்கிறது 1996 பத்மஸ்ரீ கணபதி ஸ்தபதியார் ஆரம்பித்து அவர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனோட கோவில் வளாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கனூத்சவ மண்டபம்ங்கிற மண்டபத்துக்குள்ளே இந்த சங்கரா சிற்பக்கலை கல்லூரியாக இயங்கிட்டு வந்தது. இது யூனிவர்சிட்டியோட அங்கமாக இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. அப்போ அவள் ஆரம்பித்தா. இது ஒரு 4 வருஷ டிப்ளமா கோர்ஸாக நடத்திட்டு வந்துட்டுருக்கா. இதில் 250க்கும் மேற்பட்ட நிறைய மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்று நிறையா யூனிவர்சிட்டியில், நிறைய ஸ்டேட்டில், நிறையா நாடுகள்லையும் ஒர்க் பண்ணுறா. நிறைய பேர் அதெல்லாம் வந்துட்டும் போகிறா. அதில் முக்கியமான பிரபலமான ஸ்தபதியார்களும் இன்றைக்கும் திகழ்ந்துட்டு வந்துட்டுருக்கா. அதில் நிறைய வித்வான்கள், அதாவது சிற்பக்கலை வல்லுநர்கள் நிறையா பேர் இங்கே வேலை பார்த்து அவளுடைய நிறைய மாணாக்கர்களை தயார் பண்ண விதத்தில் இதில் இப்போ வரைக்கும் நம்ம கூட இருந்து நமக்கு இந்த சிற்பக்கலை இன்னும் நடத்துறதுக்கு அபிமானமாக செஞ்சுட்டு இருந்தவர் மிஸ்டர் தியாகராஜன் சார். அவர் தன்னுடைய ஆயுஷ் முழுக்கன்னு தான் சொல்லணும். ஆயுஷ் முழுக்க இந்த சிற்பக்கலையை நன்னா மேம்படுத்துறதுக்கு பசங்களை இடைவிடாது சேர்த்து அவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அந்த கலையை விடாமல் பெரியவா சொன்னதுக்கு இணங்க பண்ணிட்டு இருந்தார். பகவான் அனுகிரகத்தில் அவர் இப்போது சமீபமாக தான் காலமானார். அதுக்கப்புறம் அவருடைய மாணாக்கரே இங்கே படித்த மிஸ்டர் விஜய்னு இருக்கார். அவர் பாடமும் எடுத்துண்டு கல் வேலைகள், கல் தான் இங்கே விஷயம். தெய்வாராதனத்துக்கு முக்கியமே இந்த மூர்த்தி தான். அந்த மூர்த்தி விக்கிரகத்தை பண்ணக்கூடிய விஷயத்தை பெரியவா காமாட்சி அம்மன் கோவிலில் ஏன் ஸ்தாபனம் பண்ணாங்கிறத அவள் சொல்லியிருக்கா. இந்த மூர்த்தி ஆராதனை விஷயங்களில் விக்கிரகம் எப்படி பிரதானமோ அந்த விக்கிரக பிரதானத்துக்கு அதை செய்யக்கூடியவா எவ்வளோ உத்தமமாக இருக்கணுமோ ஆச்சாரம். ஆமாம், அந்த அளவுக்கு ஒழுக்கமாகவும் சுத்தமாகவும் அதை பண்ணணும்னு ஒரு கோவிலுக்குள்ளே வரும்பொழுது நமக்கு மனசு எந்த அளவுக்கு ரொம்ப சாந்தமாகவும் அதற்கேற்ற சுத்தபத்தமாக அதுக்கு செய்கிறோமோ அதே மாதிரி இந்த பசங்களும் நமக்கு இங்கே படித்து இங்கிருந்து அந்த தெய்வ கட்டாட்சத்தோடு சேர்ந்துண்டு ஒழுக்கத்தோடு இதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் நம்ம பெரியவாக்கள் எல்லாரும் அதை அழகாக ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டத்தில் இயங்கிட்டு வந்துன்ற விஷயத்தை காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் அழகாக நடத்திட்டு வந்துட்டுருந்தான். அதுக்கப்புறம் கொரோனா டயத்தில் நமக்கு இங்கே யூனிவர்சிட்டிக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. இப்போது நம்மளுடைய யூனிவர்சிட்டிக்கு கீழே சிவில் டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய நவீன உபகரணங்களோடு சேர்ந்துண்டு அதுக்கு 4 வருட ஒரு டிப்ளமா கோர்ஸாக நடத்தின்னு இருக்கோம். இந்த கோர்ஸில் 4 வருடமாக பிரித்து அவள் வெறும் கல் சிற்ப வகைகள் மாத்திரம் கற்றுக்கிறது இல்லை, டெம்பிள் ஆர்கிடெக்சரும் கற்றுக்கிறான். அதை எப்படி பண்ணுவாங்கிறத என்ன காட்டிலும் அந்த வல்லுநர் சொல்கிறது தான் விஷயம். இருந்தாலும் இன்னமும் அதை நிறைய மேம்படுத்தி செய்யறதுக்கும்
அதை வந்து 4 வருடங்களுக்கு ஒரு முறை மாணாக்கர்களை சேர்த்துக்கிறத காட்டிலும் இன்னும் வருடம் மாணாக்கர்களை சேர்க்கறதுக்கான இப்போது அட்மிஷனும் ஓப்பனாக இருக்குது. யாராவது விருப்பப்பட்டவா தெரிஞ்சுக்கணும், இதை கற்றுக்கணும்னு ரொம்ப பாரம்பரியமான இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஆத்மார்த்தமாக நம்ம கற்றுண்டு அதுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கணும்னு நினைக்கிறவா அவசியம் கற்றுக்கலாம். இந்த 2026-27 பேட்சில் கற்றுக்கிறதுக்கான அட்மிஷன் ஓப்பனாக இருக்குது. அது நம்மளுடைய kanchiuniv.ac.in அப்படிங்கிற போர்ட்டல் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் அதுக்குள்ளே போனால் நீங்கள் எல்லா டீட்டெயிலும் இருக்கும், அதையும் பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்கலாங்கிறத சொல்லிவிட்டு பெரிவாசரணம்னு சொல்லி முடிச்சுக்கேன். இப்போது இதோட வாத்தியார் விஜய் அவர்கள் பேசுவார். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த கிளாஸ் ரூம் உங்களுக்கு காட்டிடுறேன். இவரெல்லாம் தான் இப்போ இந்த பேட்சோட ஸ்டூடெண்ட்ஸ். இவரோட வாத்தியார் வந்து இந்த கலையை பற்றி விவரமாக சொல்வார். நம்ம இன்றைக்கி விஜய்ங்கிறவர்கிட்ட பேசுகிறோம். அவர் தான் வந்து இந்த கலையை வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லிக் கொடுக்குறார். ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவர் இதே காலேஜில் படித்து பாஸ் அவுட் ஆகி இப்போ வாத்தியாராக இருக்கார். அவரோட குரு பற்றி சொல்லி அவர் வந்து இந்த கலை சாஸ்திரத்தை பற்றி சொல்வார். சொல்லுங்க. வணக்கம் ஐயா, என்னுடைய பேர் வந்து சஞ்சீவ் ராயன் விஜய். சரி சார், வணக்கம். என்னுடைய பேர் வந்து எஸ் விஜய். நான் வந்து இதே சிற்பக்கலை கல்லூரியில் படிச்சுட்டு இங்கேயே வந்து வாத்தியாராக வந்து பணிபுரிகிறேன். என்னுடைய குருவானவர் திரு தியாகராஜன் சபதி. அவர் தான் வந்து கடந்த 26 வருடங்களாக இந்த சிற்பக்கலையை வந்து நடத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 200க்கும் மேற்பட்ட மாணவர்களை இங்கேருந்து தேர்ச்சி பெற்று அனுப்பிச்சிருக்கார். சரிங்க. அவருடைய சமீப காலம் 2026 அவர் வந்து மறைஞ்சிட்டார். அவருக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து மாணவர்களுக்கு படிப்பு சம்மந்தமானதும் டிராயிங் சம்மந்தமானதும் ப்ராக்டிக்கல் அவருடைய வேலைப்பாடுகள், அந்த வேலைப்பாடுகளுக்கு நானே வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குலத்தை பற்றி, விஸ்வகர்மா சமுதாயத்தை பற்றி, எப்படி இந்த உங்கள் சமுதாயத்துக்கும் இந்த கலைக்கும் என்ன சம்மந்தம், அதை பற்றி ஏதாவது சொல்ல முடிஞ்சால் சொல்லி மிச்சத்தை சொல்லுங்கள். இல்லை, விஸ்வகர்மா இது எல்லா கேட்டகரி ஆளுங்களும் படிக்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து சுவாமி சங்கரநாராயண் சார் இது பண்ணியிருக்காரு. அதனால் எனக்கு இதில் வந்து மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா ஆளுங்க தான் நிறைய இருப்பாங்க. அதையும் தவிர்த்து மற்ற ஆளுங்களும் வந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சரி சரி, ஓகே, சரி சொல்லுங்கள். இந்த சாஸ்திரத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த காலேஜை பற்றி சொல்லுங்கள். சாஸ்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சாஸ்திரக்கு அடிப்படையில் தான் வந்து விக்கிரகங்களை செய்ய முடியும். அதே மாதிரி தான் மாணவர்களுக்கும் அந்த சாஸ்திரம் எப்படி இருக்குது, அதனுடைய வழிபாடுகள் எப்படின்னு சொல்லிட்டு
ஒரு விநாயகரோட ஸ்லோகம் கரஸ்த கதிலி சூதா பணசேஷோக மோதகம் பாலசூரிய பிரபந்தேவம் வந்தே பால கணாதிபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணபதி ஸ்லோகத்தை சொல்லி அந்த கணபதியோட ஒரு ஒரு ஆயுதங்களும் அவர் என்ன கையில் வந்து லட்டு பாஷா அங்குஷம் அந்த மாதிரி பராசத்தில் ஏந்திருப்பார். இது எல்லாமே சொல்லி அதன் பிரகாரம் தான் வந்து சில செய்யவே நம்ம சொல்லித்தரோம் இல்லைங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை தவிர்த்து இந்த 4 வருட படிப்பு என்பது வந்து முதல் வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 இதழ் பூ, அதற்கப்புறம் வாகனங்கள், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க பாதி உருவம், அது வரைக்கும் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் வருடம்னு பார்த்திங்கன்னா அளவு முறைகள், ஒரு உருப்படிக்கான அளவு முறைகள் ஆகம விதிப்படி பார்த்திங்கன்னா ஒரு அளவு முறையோட நம்ம சொல்லித்தரோம். அதை பார்த்திங்கன்னா சிற்பச்செந்நூல் அப்படின்ற ஒரு நூலில் இருந்து எடுத்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. 3rd இயர் அப்படின்ற வர பட்சத்தில் கோவில் கட்டுமானம், பிரதிமா லட்சணம், ராசா லட்சணம் அப்படின்ற 2 பிரிவு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரதிமாவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆர்கிடெக்சரில் என்னென்ன நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம், என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. உபபிடம் முதல் 3ஆம் வருடத்தில் பார்த்திங்கன்னா உபபிடம், அதிஷ்டானம், பாதம், பிரஸ்தரம், இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கோயில் கருவறைக்கு வரைக்கும் எல்லா ஆகமமும் அதில் சொல்லி அது பிரகாரம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், அதை பற்றி விரிவாக அந்த 3rd இயரில் பார்ப்போம். ஃபைனல் இயரில் பார்த்திங்கன்னா அந்த ஆர்கிடெக்சரை வந்து முழுமையடைய அந்த கருவறையில் ஃபஸ்ட்டு நிலை, 2ஆம் நிலை, 3ஆவது நிலை, 4ஆம் நிலை, 5ஆம் நிலை, தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கிற அந்த 8 நிலை விமானம் வரையும் நம்ம இங்கே கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். 8 நிலை இருக்குது அந்த கோயிலில். ஸோ அது மாதிரி இங்கேயும் அந்த அளவு முறையோட ஒரு ஆர்கிடெக்சர் டிராயிங் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயிலோட மகா மண்டபம், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கருவறையோட மெயின் என்ட்ரன்ஸ் ராஜகோபுரம்னு சொல்லுவாங்க. அந்த ராஜகோபுரத்துக்கான அளவு முறையும் சொல்லி கொடுத்து அதுவும் இந்த ஃபைனல் இயரில் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிறது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூபதியான ரத்னாவளி, அதிலிருந்து டிராயிங்ஸ் வந்து எடுத்து சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செய்முறையில் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலில் வந்து பச்சைக்கல், மாவுக்கல், இது 2 கல் மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு நம்ம சொல்லித்தரோம். ஏன்னா அதுதான் கற்றுக்க ஒரு பயனுள்ளதாக, ஒரு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் மெதுவாக இருக்கும். அடிக்கும் போதோ இல்லை அதை கற்றுக்கவோ பழகவோ இன்னும் நல்லா இருக்கும் அந்த கல்லில். மற்ற கல்லெல்லாம் வந்து நம்ம அந்த அளவுக்கு பழக முடியாது. அதனால் அதுக்கு அடுத்தபட்சம் தான் கருங்கல் யூஸ் பண்ணுவோம். ஃபைனல் இயரில் வரும்போது கருங்கல் யூஸ் பண்ணுவோம். மற்ற இயரில் வந்து எல்லாமே பச்சைக்கல், மாவுக்கல் வச்சு தான் ப்ராக்டிஸ் கொடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னாலும் அதே சேம் ஃபஸ்ட் இயரில் என்ன நடந்ததோ 4 இதழ், பஸ் ஸ்டாப், அதுக்கப்புறம் முழு உருவம், இது வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லைங்களா. அவ்வளோதானே, வேறு. சரி, இப்போது எனக்கு என்ன சில கேள்விகள்லாம் ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து ஒருத்தருக்கு வரையவே வராது, அவராட்ட இந்த கலையை கற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். அளவு முறை தான் முக்கியம். இதில் எல்லாமே வந்து இந்த சிற்பச்சநூல் நூல் இருக்குங்க இல்லையா, அதிலிருந்து காசியப சிற்பச்சநூல் நூலில் இருந்தோம், மயமதத்தில் இருந்தோம், மீதி இருக்கிற அனைத்து சிற்ப ஆகமத்தில் இருக்கிற எல்லா இடத்துல இருந்தும் அதனுடைய தனித்துவமான ஒரு விஷயத்தை எடுத்து சிற்பச்சநூல்னு ஒரு நூலில் வந்து கோர்த்து வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கும் அளவு முறை இருக்குது. விநாயகருக்கு தனி அளவு முறை, முருகருக்கு தனி அளவு முறை, விஷ்ணுவுக்கு ஒரு தனி அளவு முறை, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு எல்லா விக்கிரகத்துக்கும் அளவு முறை இருக்குது. அந்த அளவு முறையை வச்சு போட்டாவே உங்களுக்கு கண்டிப்பாக டிராயிங்ஸ் வரும். சரி, இப்போ கல் எங்கேருந்து எடுக்கணும், அதுக்கு ஏதாவது சயின்ஸ் இருக்கா? அந்த கல் எந்த கல் சரியான கல்லுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதெல்லாம் அதெல்லாம் ஏதாவது சொல்லி கொடுக்குறீங்களா? கல் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான கல் இருக்குது. ஆண்கல், பெண்கள், அழிக்கல், அந்த மாதிரி 3 விதமான கல் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா சவுண்டு மூலியமாகவே கண்டுபிடிக்கலாம். அந்த சவுண்டு வந்து மணி ஓசை கேட்கும் ஒரு கல்லில் சவுண்டு, இரும்பு ஓசை கேட்கும் ஒரு கல்லில், ஒரு கல்லில் வந்து சவுண்டே கேட்காது. அது வந்து
தேர்ச்சி பெறாத கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதனால் இந்த மணி ஓசை கேட்குறது வந்து பெண்கள், அந்த இரும்பு ஓசை கேட்குறது வந்து ஆண்கள். ஓ, அப்போ அந்த எந்த ஒரு சவுண்டுமே கேட்காத இருக்கிறது வந்து அலிக்கல், நபுசிங்க லிங்கம்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த மாதிரியே சொல்லுவாங்க. சரி. ஸோ இப்போ அந்த எந்த சவுண்டு வராத கல்லை நம்ம உபயோகப்படுத்த மாட்டோம். எதுக்குமே உபயோகப்படுத்த. ஓகே ஓகே சரி. இப்போது இதை தவிர வேறு ஏதாவது நம்ம சமூகத்துக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இதை பற்றி, இந்த கலையை பற்றி தெரியாத ஒரு விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த கலைகள் வந்து மேக்சிமம் யாரும் வந்து இந்த கோர்ஸை படிக்கிறது இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சிற்பக்கலையில் தேர்ச்சி பெற்றுக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இதில் வந்து இன்னும் தேர்ச்சி பெறதுக்காக அவங்களோட பசங்களோ இல்லை அவங்களுக்கு நிகரானவங்க யாராச்சும் இருந்தாலும் அவங்கள இதில் புகுத்தி இதில் படிக்க வைக்கிறாங்க. மற்ற இருக்கிறவங்களும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா தான் இஷ்டப்பட்டு எல்லாரையும் வந்து நீங்கள் அவங்க தான் படிக்கணும்னு இல்லை, மற்றவங்களும் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸோ இதை குலக்கல்வியாக மட்டும் எடுத்துக்கிறாங்க, பொது கல்வியாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இப்போ என்னென்னா அந்த மாதிரியும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரியவா வந்து மாணவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக வந்து தங்கும் இடமும் உணவும் இவங்க பழகிறதுக்கான பென்சில், பேனா, நோட் புக்கு அதெல்லாமே ஃப்ரீயாக எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே பெரியவா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து போர்டிங், லாட்ஜிங், எஜுகேஷன் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து படிக்க வைக்கிறீங்க. ரொம்ப பெரிய சேவை. வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இது இல்லாமல் முழுமை அடைந்த பிறகு சர்டிஃபிகேட் வந்து பெரியவா கையில் நாங்கள் வாங்குறீங்க. ஓகே. அது என்ன கோர்ஸ்? அது டிகிரி வந்து முடிக்கிற மாதிரி தான் இதில் முடிச்சிருக்கோம். ஆனால் இப்போதைக்கு மட்டும் சர்டிஃபிகேட் கோர்ஸாக மாற்றிருக்கோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே 10th முடிச்சுட்டு தான் இந்த கோர்ஸுக்கு வந்திருக்காங்க. 12th முடித்தா இதை வந்து மேம்பட்டு டிகிரியாக நாங்கள் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இப்போ சதிக்கு என்ன சர்டிஃபிகேஷன் பேர் என்ன? சர்டிஃபிகேட் கோர்ஸ் மட்டும்தான் வச்சு கொடுத்துட்ருக்கோம். சரி. எவ்வளோ வருஷம் அது கோர்ஸ்? 4 years கோர்ஸ். 4 years கோர்ஸ். இதை வந்து இந்த சர்டிஃபிகேட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணால் நம்மளுக்கு ஒரு அப்ரூவ்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த அப்ரூவ்ட் வாங்கிட்டோம்னா நம்ம கவர்மெண்ட் டெண்டர் ஒர்க்கை எடுத்து நம்ம செய்யலாம். சரி. ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் செய்யலாம். கவர்மெண்ட்டில் டெண்டர் ஒர்க்கில் எடுத்து நம்ம ஸ்டோன் ஒர்க்குன்ற இல்லாமல் நம்ம எல்லா ஒர்க்குமே ஒரு கோவில் என்ன கருவறையிலேருந்து மற்ற எல்லா ஒர்க்குமே வந்து நம்மளே வந்து செய்கிற ரெனோவேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா ஒர்க்குமே நம்மளே செஞ்சு கொடுக்குற மாதிரி அந்த ஒரு அப்ரூவ்டு ஒன்று. இப்போ இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணி முடிச்சா ஒரு பையனால் வந்து ஒரு கோவிலை எடுத்து பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியுமா? அந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கான அளவு முறையும் தான் நம்ம கற்று தந்துட்டு இருக்கோம் 4 வருடத்தில். சரி. இந்த ஆகமத்தை பற்றி கொஞ்சம் ஏதாவது சொல்ல முடியுமா? சின்னதாக சிவாகமம், விஷ்ணு ஆகமம் இருக்கு இல்லையா? ஆமாம். கொஞ்சம் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆகமத்தை பற்றி. ஆகம விதிகள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கல்வி முறையில் வந்து கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கு. சரி. அதுக்கு வந்து ஆசிரியர்கள் பற்றாக்குறைகள் இருக்கிறதால அது மட்டும் கொஞ்சம் இதுவாகிட்டு இருக்கு. மற்ற எல்லாமே முன்னாடி இருந்த கணபதி ஸ்தபதியும் திரு தியாகராஜன் ஸ்தபதியும் வந்து அதை கரெக்டாக வந்து வழி நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஓகே. சரி. வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வேறு. சரி. இப்போ இதுக்கு அட்மிஷன்ஸ்லாம் எப்போ ஓப்பன் ஆகும், எப்போ வந்து சேரலாம், ஜென்ரலி எப்போ அட்மிஷன்ஸ் நடக்கும்? இதுக்கு மே முடிஞ்சிடும், எக்ஸாம் முடிஞ்சது. மேக்கு அப்புறம் திரும்ப அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி. ரொம்ப சந்தோஷம். பிரிவா சொல்லலாம்.